ரிசர்வ் வங்கி புதிதாக அனுமதித்துள்ள இருவித வங்கிகள் குறித்த தகவலும் பின்னணியும் தெரிந்த நிலையில் பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியாவின் கருத்துக்களுக்கு மட்டுமின்றி அவரது சந்தேகத்திற்கும் அச்சத்துக்கும் கூட காரணம் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில தினங்களுக்கு முன் வங்கித்துறை கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அருந்ததி பட்டாச்சாரியா, சிறுநிதி வங்கி மற்றும் பண பரிமாற்ற வங்கி என்ற இரண்டு புதுவித வங்கிகளும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மற்ற வங்கிகளுக்கு சவாலாக அமைய வாய்ப்பிருப்பதாக நம்புகிறார். குறிப்பாக பொதுத்துறை வங்கிகள் இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ளுமோ என அவர் கவலை தெரிவித்துள்ளார். வர்த்தக வங்கிகளின் வாடிக்கையாளர்களை மட்டுமின்றி அவற்றில் டெபாசிட் செய்யப்பட வாய்ப்புள்ள பணத்தில் ஒரு பகுதியையும் புதுவித வங்கிகள் கைப்பற்ற நேரும் என அருந்ததி கருதுகிறார். இது தவிர பேமெண்ட் வங்கிகள் தொடங்க பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளதால் தேவையான மூலதனம் உள்ளிட்ட பல விஷயங்களில் புதுவித வங்கிகள் சந்தை போட்டியை கடுமையாக்கியுள்ளன எனவும் கூறுகிறார். உதாரணமாக 1998 ஆண்டு வாக்கில் நாட்டின் முன்னணி 5 வங்கிகளின் நிதி சேவை பங்கு 46% என கூறும் அவர், தற்போது அது 39.5% என வீழ்ச்சி கண்டிருப்பதை எடுத்துக்காட்டுகிறார். கூடவே கிராமப்புற மக்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர் போன்ற வாடிக்கையாளருடன் புதுவித வங்கிகளுக்கு நெருங்கிய தொடர்பும் உறவும் ஏற்படும் என நம்பும் அவர், அவர்கள் குறித்த முழு விவரம் அறிந்திருப்பதால் புதுவித வங்கிகளுக்கான தோல்வி வாய்ப்பு மிக குறைவு எனவும் கணிக்கிறார். அதேபோல இன்றைக்கு பிரபலமாகி வரும் மொபைல் போன் மூலமான வங்கி சேவை 2010 ஆண்டு முதலே சிக்கனமானதுதான் என்கின்றார். இன்றைக்கு மொபைல் போன் மூலமான சேவைக்கு கட்டணம் வர்த்தக வங்கி சேவை கட்டணத்தில் 2% தான் என்றும், ஏடிஎம் சேவை கட்டணத்தில் 10% தான் எனவும், இணைய மூலமான சேவை கட்டணத்தில் பாதித்தான் என்றும் புள்ளி விவரங்களை அடுக்கி, இதுபோன்ற விஷயங்களால் ஏற்கனவே செயல்படும் வங்கிகள் எதிர்கொள்ள இருக்கும் சவால் குறித்து எச்சரிக்கிறார். ஆனாலும் தங்களுக்கென வெற்றிகரமான வணிக செயல்முறையை புதுவித வங்கிகள் இன்னும் தெளிவாக உருவாக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. மறுபுறம் கடும் சவால் நிறைந்த கடந்த 3 ஆண்டு புள்ளிவிவர அடிப்படையில் வர்த்தக வங்கிகள் குறித்து இறுதி முடிவுகளை யாரும் எடுக்கக்கூடாது என்பது அவரது கோரிக்கை. புதிய சூழலை சந்திக்க வங்கிகளுக்கு அரசும் ரிசர்வ் வங்கியும் எப்படி உதவப் போகின்றன என்பதை பார்க்க வேண்டியுள்ளது என கூறும் அவர், கூட்டுறவு வங்கி, RRB எனப்படும் பிராந்திய கிராம வங்கி போன்றவற்றில் வழிநடத்தும் அமைப்புகளின் மிக குறைந்த தலையீட்டை சுட்டிக்காட்டி வர்த்தக வங்கிகளுக்கு அத்தகைய சூழல் இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகிறார். மொத்தத்தில் உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் இந்தியாவை பொறுத்தவரை மிக தாமதமாக வந்துள்ளது என சொல்லும் அவர், அதன் தாக்கத்தின் விளைவாகவே வங்கித்துறை இன்று பல சவால்களை சந்திக்க நேர்ந்துள்ளதாக கூறுகிறார்.